பொருளாதார பின்னணி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள். நம் ஆண்டவரின் காலத்தில் பாலஸ்தீன தேசத்தில் ரோம நாணயங்கள், சிரியா மாகாண அரசின் கிரேக்க நாணயங்கள், ஹஸ்மோனியன் நாணயங்கள் மற்றும் தீரு நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. தீருவின் சேக்கல் எனப்படும் வெள்ளிக்காசு. தேவாலயத்திற்கு என்று தனிப்பட்ட காசுகள் இருந்தன. தேவாலயத்திற்கு காணிக்கை மற்றும் வரி செலுத்துவோர் தங்களின் இதர நாணயங்களை தேவாலய காசுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காணிக்கைகள் தேவாலய பராமரிப்பிற்கு செலவிடப்படும். அதிக அளவிலான வெள்ளியில் சுமார் 94% சுத்த வெள்ளி கொண்ட சரியான எடையுடன் தயாரிக்கப்பட்ட அரை சேக்கல் வெள்ளிக்காசு 20 வயதிற்கு மேற்பட்ட இஸ்ரேல் ஆண்களிடம் தேவாலய வரியாக வசூலிக்கப்பட்டது. அரை சேக்கல் வெள்ளி பணத்தில் 7 கிராம் வெள்ளி இருக்கும். அது ஒரு நாள் கூலி. அப்படி என்றால் இன்றைய இந்திய சந்தை மதிப்பில் ஏறத்தாழ 700 ரூபாய். முதல் நூற்றாண்டில் முழு இஸ்ரேலிலும் சுமார் 20 முதல் 30 லட்சம் ஆண்கள் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அப்படி கணக்கு பார்த்தால் எத்தனை கோடி பணம் தேவாலயத்தில் புழக்கத்தில் இருந்தது என நாம் உணரலாம். ஒரு நாளில் காலமே 6 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை சுமார் 12 மணி நேரம் உழைத்தால் மட்டுமே ஒரு நாள் கூலி கிடைக்கும். லெப்டோன் எனப்படும் வெண்கலக்காசு. இது ஹாஸ்மோனியன் காலத்து நாணயம். ஏழை விதவை தேவாலய உண்டியலில் போட்டது. மிகச்சிறிய மற்றும் மதிப்பு குறைந்த நாணயம். நம் டிஜிட்டல் வாட்சில் பயன்படுத்தப்படும் சிறிய பேட்டரி அளவிலானது. மலிவான வெண்கலத்தில் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 5 நிமிட கூலி. இன்றைய இந்திய நாணய மதிப்பில் சுமார் 5 ரூபாய் என்று கொள்ளலாம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் வாங்கலாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் வாங்கலாம். மக்களின் வருமானத்தில் பெரும்பகுதி வரிப்பணமாக சென்றது. பாமரர் பணம் மற்றும் பொருட்களை சேர்த்து வைத்தால் போர் சேவகர் அபகரித்து எடுத்துக் கொள்வார்கள். கடன் பெற்ற தொகையில் அநியாயமாய் 50% வரை வட்டி வசூலிக்கப்பட்டது. நிலங்களும் சொத்துக்களும் ஒரு சிலரிடம் குவிந்திருக்க பெரும்பாலான மக்கள் வறுமையில் வாழ்ந்தனர். இயேசுவின் போதனைகளை கேட்க வந்த 5000 ஆண்கள் குழுமி இருந்த கூட்டத்தில் ஒரே ஒரு சிறுவனிடம் மட்டும் 5 அப்பம் 2 மீன்கள் இருந்ததை பார்க்கலாம். அதே போல 4000 ஆண்கள் கூடியிருந்த கூட்டத்தில் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களுமே இருந்தது. மகளிரையும் சிறுவர்களையும் இங்கே கணக்கில் சேர்க்கவில்லை. மீந்த துணிக்கைகளை சேர்த்தும் வைத்தனர். உணவு வீணாகக்கூடாது என்பதுடன் அதன் முக்கியத்துவமும் நாம் இங்கு காணலாம். இதுதான் நம்ம ஏசப்பா காட்டின வரிக்காசு. இதில் இராயருடைய உருவம் இருக்கும். இதை தேவாலய உண்டியலில் போடக்கூடாது. தீருவின் சேக்கல் மட்டுமே தேவாலய வரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவேதான் அவர் இராயனுடையதை இராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். யூதர்களின் நாளும் மணிக்கணக்கும். ஆதியாகமம் 1:5 சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதர்களின் நாள் நம்மை போல நடு இரவிலோ சூரியன் உதயமானவுடனோ ஆரம்பிப்பதில்லை. முந்தின மாலை பொழுதே சூரியன் அஸ்தமானமானவுடன் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரவு நேரம் 4 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டது. முதல் ஜாமம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும், இரண்டாம் ஜாமம் இரவு 9 மணி முதல் நடு இரவு 12 மணி வரையும், மூன்றாம் ஜாமம் நடு இரவு முதல் அதிகாலை 3 மணி வரையும், நான்காம் ஜாமம் காலை 3 மணி முதல் 6 மணி வரையும் பிரிக்கப்பட்டது. அதே போல பகல் பொழுதும் 7 மணி அவர்களுக்கு முதலாம் மணி எனப்படும். நமது 8 மணி அவர்களுக்கு 2ஆம் மணி எனவும், அவ்விதமாகவே நமது மாலை 3 மணி அவர்களுக்கு 9ஆம் மணி எனவும், நமது மாலை 5 மணி அவர்களுக்கு 11ஆம் மணி எனவும் கணக்கிடப்பட்டது.